இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே ஒரு மலை இருக்குது, அது சும்மா ஸ்டைலாக நிற்குது. எனக்குன்னே கண்டென்ட் கிடைக்குது போகுது. செம்மையாக இருக்குது பாருங்கள் மலை. வா, என்ன அழகாக நிற்குது பார்த்தீங்களா? சூப்பராக நிற்குது, வேறு லெவலு. ஆஹா, இப்பட்றா நிற்கிறடியே, எந்த தூணுமே சப்போர்ட் இல்லாத இப்பட்றா நிற்கிற. அங்கே ஏறா தூக்கணும்னு ஒன்று வச்சுது, அதை வச்சவனை போய் கேள்றா. வேறு லெவலில் நிற்குதுங்க, சூப்பராக. குட்டி பையன் செம்மையாக இருக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்கிறான். ரெண்டு டீ சாப்பிட்டு பீச்சு போகலான்னு நிப்பாட்டினாங்க. கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக அமைஞ்சிச்சு. இது என்ன மலை தான், பருவத மலைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக இடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு மலை எட்டி பார்த்துனுக்குது. அதுவாக பருவத மலை இல்லை இதுவாக? ஃபஸ்ட்டு இந்த மலை, அதுக்கடுத்து ரெண்டாவது மலை, அதுக்கடுத்து மூணாவது மலை. பருவத மலை தெரிலங்க ஐஸ், எங்கே இருக்குதுன்னே தெரில. தேடினுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மலை தெரியல உண்மையாக. இன்னும் போனோம், இன்னும் 10 கிலோமீட்டர் போனோம் மலைக்கு. ஓகேங்களா, எங்கே போகிறது எப்படி போகிறதுனா எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சுங்களா மலைக்கு போய். ரோடு ஃபுல்லாக போட்டுன்னுக்குறாங்க. இந்த பக்கம் ஹைவே, இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பக்கம் ஃபுல்லாக ஹைவே போட்டுனுக்குறாங்க. என் டயர், அதுவும் ஸ்பெண்டர் டயர், அது வாரி விடுது. அந்த ரோட்டில் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்குது, வாரி விட்டுனுக்குது. அதாவது ஆதார் கார்டு கம்பல்சரிங்களா. ஓகேங்களா, சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் மரத்தை எவ்வளோ பெரிய மரம், இந்த ரோட்டில் எவ்வளோ மரம் இருந்துச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது மலை. எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குதுங்க, இந்த வில்வாரணின்னு ஒரு கோயில் இருக்குது, முருகர் கோயில். எங்கள் குலதெய்வம், எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயில் வந்து முன்னாடி இருக்குது. முடிஞ்சால் வீடியோ, அதாவது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருந்தால் கம்பல்சரி போவேன். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னா கம்பல்சரி போக மாட்டேன். பார்ப்போம், சுவிட்ச் ஆஃப் ஆகலைன்னா கம்பல்சரி போயிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுப்போம். ஏன்னா ரெண்டாவது டைம் வருவேனான்னு தெரில. வாங்க போகலாம். டாடா சூப்பராக இருக்கிறாங்க குட்டி பையன். ஆஹா, உதுருதுங்க கை காலம். எவ்வளோ பெரிய மற்ற பார்த்தீங்களா, அசால்ட்டாக விட்டாங்க. சரி வாங்க போவோம். இன்னும் வேறு த்ரில்லிங்காக எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கையெல்லாம் பாருங்க, உடனே உதுருது ஃபுல்லாக, வந்து குளிர். அதுக்கு தான் இந்த க்ளவுஸ்லாம் போட்டுன்னு போகிறாங்க நிறைய பேர். நிறைய வாங்கணுங்க, கையில் காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. கவுல க்ளவுஸு, காலில் க்ளவுஸு, எல்லாம் சேஃப்டி ஜாக்கெட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ட்ராவலிங் பண்ணும்போது பாருங்கள் கை எப்படி சில்லுன்னு ஆகிட்டுக்குது. எண்ணெய் வர வச்சுன்னு வந்தீங்களா தலைக்கு, அப்படியே ஹெல்மெட்டு போட்டாலே தலை ஒரு மாதிரி ஆகிடுது. ஹெல்மெட் போட்டாலே தலை ஒரு மாதிரி ஆகிடுது. அதுவும் சொல்ல வேணும். ஒரு வழியாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 4 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ போன பொழுது. விவசாயம் சூப்பராக இருக்குது. உடனே குளிர்றா சாமி. பஸ்ஸாக லாரி சூப்பராக இருக்குது. பேக் பண்ணிக்கிறேன். விவசாயம் பண்ணிக்கிறேன். ஆஹா, சூரிய பகவான் வந்துட்டாருங்க. சூரிய பகவான் தெரியாரா? இவங்க இறங்கி காமிக்கிறேன். வா, நல்லா சூரிய பகவான் சூப்பராக இருக்கிறாரு. ஆஹா, நெருப்புன்னா அந்த கூண்டு தெரியுது. ஃபயர் இன்ஜின் கூப்பிட்டு தண்ணி அனுப்பிச்சி விட்டுலாமா? பயங்கரமாக எரியுதுங்க அங்கே பாருங்க. அப்பா அடி, வேறு லெவலில் எரிஞ்சுன்னு இருக்குது. இப்போதான் வெயில் மண்டே புழக்கிற அளவுக்கு வரப்போகுது. கொஞ்சம் லேட்டாக கிளம்பினா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் ஓகேங்களா, கொஞ்சம் லேட்டாக கிளம்பினா சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய பகவான் எப்படி இருக்காரு போகிறோம். இவ்வளோ சின்னோண்டு பால் எப்படிங்க அவ்வளோ பெருசாக ஆகுது? அதான் எனக்கு யோசனை ஆகுது. போக பெருசாகிடுமோ வானத்துக்கு போகும்போது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூரிய பகவானே எல்லோரும் நல்லா இருக்கணும்பா. நீ இல்லைன்னா இங்கே இல்லவே இல்லை யாரும். வெளிச்சம் கண்டிப்பாக வேணும். இந்த குளிர்லாம் சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே ஜூம் ஆனந்தான் நல்லா இருந்திருக்கும். ஜூம் ஆக மாட்டேங்குது. அதுக்கு மேலே பாருங்கள், இப்போ செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இது. நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுங்க. இருக்க கொஞ்சம் பெருசாக போகுது. அது எதுங்களா, இருக்க கொஞ்சம் நல்லா கிட்டத்தில் போனான்னு பார்க்குறேன். மரம் இருக்குது, அந்த பக்கமும் மரம் இருக்குது. 6x அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அவ்வளோதான் ஜூமிங். ஓகே, அவ்வளோதான் ஜூம் ஆகுது.
நம்ம வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். பர்வதமலை வந்தாச்சு. அதான் பர்வதமலை தெரியுதுங்களா? ஆடாது கேமராவே இருட்டாகுது. அடி பார்த்துட்டேன். எங்கள் சிவன் அப்பன் சிவன் அங்கே உட்காந்துருக்காரு, பார்த்துட்டேன். தெரியுதுங்களா? நம்ம சிவன் அப்பன் அங்கே உட்காந்துருக்காரு. இருங்க மறுபடியும் ஜூம் பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்பன் சிவன் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் வருமா இல்லை அந்த பக்கம் வருமான்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சுங்களா. பேக் மாட்டின்னு ஒரு பையன் அந்த மலை ஏற போகிறான். ஃபஸ்ட் டைமு. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் அந்த மலை ஏற போகிறேன். ஒரு வழியாக வந்துட்டேங்க. ஆஹா தெரிதுங்க, இவ்வளோ டாலஸ்ட்டில் இருக்குதா சாமி, வேறு லெவல். அங்கே போய் எப்படிங்க பில்டிங் கட்டியிருப்பாங்க, செம்மையாக கட்டிக்கிறாங்களே. மேலே அலோவ் பண்ணி அங்கே ஏற்றிடு ஈஸியாக இருக்குமோ பார்க்க அப்படிலாம் தோணுது. ஏறி பாடுறா உயிரே எழுதுகிற அளவு இருக்கும். இங்கே பாருங்க, விவசாயம் சூப்பராக இருக்குது. சூரிய பகவான் பார்த்தீங்களா? இந்த பக்கம் சூரிய பகவான், இந்த பக்கம் சிவபெருமான். வா செம்மையாக இருங்க. சிவபெருமானே எப்படியாவது என்ன மேலே ஏற்றிடுற. போலூர் 17 கிலோமீட்டரான். போலூர் 17 கிலோமீட்ரு. அப்படியே பார்த்தா இந்த மலை தெரியுது. காலையில் விட்டுறாங்கண்ணா, இ பாஸ் தேவையில்லையா. அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு தான் இ பாஸ் கம்பல்சரியாக. நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்மள ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் எடுக்க முடியுமான்னு தெரியல. நீந்துரும் போல. சிவபெருமானை பார்க்க போயிட்டு கண்டிப்பாக சிவபெருமானை பார்க்க 2 மணி நேரம் ஆச்சு. அது வேறு உதிச்சு 2 மணி நேரம் ஆச்சு கரெக்டாக வேலூர்லேருந்து இங்கே வரதுக்கு. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டரில் இருக்குதுங்க, அப்படியே பார்த்தோன்னே ஏறிடலாம். ஏன் 1 கிலோமீட்டரில் இருக்குது, நடந்து போனால் சல்லுன்னு ஏறிடலாம். ஓகேங்களா, 2 மணி நேரம் ஆச்சுங்க வேலூர்லேருந்து வரதுக்கு. 74 கிலோமீட்டர் வந்தது. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் போயிடும் பருவதமலை. அப்பா அடி, பார்க்க தான் சின்ன பையன்டா, நீ ஏறி பாடுறா எவ்வளோ பெரிய பையன் தெரியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹைட்டில் இருக்காரு. இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு குளிர் தெரில, பனி பெய்யலை. ஓகேங்களா, பனி பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இப்போ மேலே பனி பண்ணி நிற்குது. இங்கெல்லாம் பயங்கரமாக குளிருது. வேலூர்லாம் பயங்கரம் குளிருங்க. வேலூர்லாம் பயங்கரமான குளிர். வாங்க அடா 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 சூப்பராக இருங்க சிவன், வேறு லெவலுங்க. அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு தெரு வருது. அந்த தெரு தான், அந்த தெருவுள்ளே வந்தீங்கன்னா மாங்காய் மரம்லாம் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை வந்து அடைஞ்சிருவோம். ஓகேங்களா, சிவபெருமானை பார்த்துட்ருக்கேன். மேலே பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. ஏறும்போதே அல்லுல்லும், இங்கேருந்து பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது வைப்பு, வேறு லெவல் ரோடு. ஓகேங்களா, இந்த பக்கம் நான் பின்னாடி வந்தேன். மெயின் ரோட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இதுதான் அடி, யார இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது பாருங்கள். லேக்கு அப்படியே ஓடினா போமா, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குங்க. இங்கே வந்துட்டேன். 2 வீலர் பின்னாடி பார்க் பண்ணியாச்சு. 20 ரூபா பார்க்கிங்கு. தான் செக்கிங் பாயிண்ட்டு செக் பண்ணியாச்சு. ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் ஸ்டார்டிங்கில். என்னாச்சு, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றது. செல்ஃபோனில் எங்கே எடுத்தேன், நான் தூரமாக தான் எடுத்தேன் தாத்தா. ஏன் தாத்தா கோவப்படுற? வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாரு. தூரமாக தான் எடுத்தேன் நான், அதுவே திட்டுறாரு அவர். 2 மைக் மாட்டியாச்சு. காலையிலே சம்பவம் பண்ணிட்டார் தாத்தா. காலைல தீபாவளி காமிச்சிட்டு 10 ரூபா
டிப்ஸு கொடுத்துட்டு வந்தேன் தாத்தாவுக்கு. ஆனால் என்னை செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்றாரு. நான் ஆஞ்சநேயரே ஃபோட்டோ எடுக்கல, வெளியிலேருந்து தானே ஃபோட்டோ எடுப்பேன். உள்ள ஃபோட்டோ